وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان إن أصدق زهوقا. الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் சலவாத்தும் என்றென்றும் அல்லாஹ்வின் தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இறுதி நாள் வரை அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை முஸ்லீம்கள் மூமின்கள் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் முனாஃபிகூன் 10வது வசனத்திலே வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டிட்டு ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், அவருடைய அந்த மரண நேரம் நெருங்கி விடுமாக இருந்தால், அவருடைய உயிர் பிரிய போகிறது என்று தெரிந்தால் அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், என்னை கொஞ்ச நேரம் தாமதித்து உயிரை பறிப்பாயாக இருந்தால் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், இதோ தர்மம் செய்துவிட்டு நல்லடியார்களோடு நானும் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று அந்த மனிதன் கெஞ்சுவான். அப்படியெல்லாம் கெஞ்சி அந்த மரணம் நேரம் நெருங்கிய போது சங்கடப்பட்டு கொள்ளாமல் அதுக்கு முன்னாலேயே நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற இந்த வாசகத்திலே ஒரு அழகான ஒரு விதம் அல்லாஹ் கையாளுகிறான். வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் அப்படிங்கிறான், நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்கிறான். அல்லாஹ் நம்மிடம் இருப்பதை அல்லாஹ் எப்படி சுட்டி காட்டுகிறான் என்றால், உன்னிடம் இருப்பதை நான் தந்ததுதான், அந்த நான் தந்ததிலிருந்து நீ தர்மம் செய். ஒரு மரண நேரம் ஒரு மனிதனுக்கு வெறுமாக இருந்தால் எவ்வளவோ அமல்கள் இங்கே இருக்கிறது. நோன்பு வைக்கலாம், திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், தொழுகை நடத்தலாம், பல வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் தர்மம் செய்வது மட்டும்தான். கொஞ்ச நேரம்தான், பேசக்கூடிய ஆற்றலை தான். உடனே பக்கத்தில் தலைமாட்டில் இருக்கிற பிள்ளைகிட்ட, மகனே என்ற சொத்தெல்லாம் தர்மம் செஞ்சுடு, ஒரு வார்த்தை இப்போ எடுத்துக்க உயிரை. அப்போ ஒரு நிமிடத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்குமாக இருந்தால் அது இந்த தர்மம் செய்வது மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த தர்மம் செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்கிறது இல்லையா, இது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஒரு காரணியாக அதை ஆக்கிவிடுகிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்கராவினுடைய 268வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், இந்த ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பயங்காட்டுகிறான். கொடுப்பதற்கு நினைக்கும் போது கொடுத்தா குறைஞ்சிடுமே, நாளைக்கு என்ன செய்வேன், இருக்கிறதுல குறைய போகுதே. அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில், ஷைத்தான் உங்களுக்கு அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு செல்வம் குறைந்துவிடும், வறுமை வந்துவிடும் என்றும் ஒழுக்கம் இல்லாத செயல்களை செய்யுமாறு அதுக்கு ஆசையும் ஊட்டிக் கொண்டிருக்கிறான் ஷைத்தான். ஒழுக்கம் இல்லாத ஃபஹ்ஷான மானக்கேடான விடயத்தை உங்களுக்கு நல்லா தூண்டி விடுறான். தர்மம் செய்ய போகல அதான் குறைஞ்சிருமே, உனக்கு இல்லாமல் போய்த்திருமே அப்படி என்று பயங்காட்டுகிறான். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யஇதுக்கும் வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின், ஆனால் அல்லாஹ் என்ன தருகிறான் தெரியுமா, உங்களுக்கு வாக்களிக்கிறான்,
உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்க இருக்கிறான் என்று வாக்களிக்கிறான். நீ தர்மம் செய்ய அல்லாஹ் மன்னிக்க இருக்கிறான். இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்கிறான். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிக விசாரித்து கொடுக்கக்கூடியவன், நன்கு அறிந்தவன் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நீ கொடு, உனக்கு இன்னும் என்ன செய்வேன், அருள் செய்வேன், மன்னிப்பு வேற தரேன், இன்னும் விரிச்சு தர்றேன். வாசிஉன் அலீம் அப்படிங்கிறான் அல்லாஹ். சூரத்துல் பக்ரா 275வது அத்தியாயத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது நிச்சயமாக அல்லாஹ் யம்ஹக்குல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத்ங்கறான். வட்டியை நாம் அழிப்போம், தர்மத்தை நாம் வளர்ப்போம் அப்படிங்கிறான். வட்டியை நாங்கள் அழிச்சு விடுறோம், தர்மத்தை நாம் வளர்த்து விடுகிறோம் அப்படிங்கிறான். அப்ப சூரா அல் முனாஃபிகூன்ங்கிற அந்த அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு வாக்குறுதியை தர்றான் என்றால், நாம் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் தந்தத்திலிருந்து தர்மம் செய்யுங்கிறான். அப்போ அதில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறான், இருக்கிறது நம்முடைய இல்லை, நம்ம ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தோம். சூரத்து தஹ்ர்ல 1வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ர் லம் யகுன் ஷையன் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை, ஒண்ணுமே இருக்கல அப்படிங்கிறான். பிறகு நாம் உங்களை படைத்தோம் என்கிறான். அப்போ படைத்ததிலிருந்து இறைவன் தந்தது தான் எல்லாமே, இருக்கிறதெல்லாம் அவன் தந்தது, தந்துட்டு கொடுக்க சொல்றான். மிம்மா ரஸக்னாக்கும் என்கிறான். பல வசனங்களை திருக்குர்ஆன்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்க தர்மம் செய்யுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் மிம்மா ரஸக்னாக்கும் என்கிறான், நாங்க தந்தத்திலிருந்து நீங்க கொடுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துலயே சுட்டி காட்டுறான் நம்முடையது இல்ல, அல்லாஹ் தந்திருக்கிறான். கொடுக்க கொடுக்க திரும்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தந்துக்கிட்டே இருப்பான். அதான் வயுர்பி ஸதகாத், தர்மத்தை எல்லாம் வளர்ப்பாங்கிறான். கணக்கு தோத்து போகும், கணக்கு என்பது தோற்று தான் போகும். 1,00,000 இருக்குது, 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் குறையத்தான் போகுது, 99,000 தான் இருக்க போகுது. வட்டி கொடுத்தான் 1க்கு 10 வந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், வட்டியை அழிப்பேங்கிறான், தர்மத்தை வளர்ப்பேங்கிறான். எப்படி தர்மத்தை வளர்ப்பேன் என்றால் அதுக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்று, மறுமையில் உனக்கு அது பல மடங்கா அல்லாஹ் தரப்போறான். மறுமையில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்காக தரப்போகிறான். சூரா அல் ஹதீதினுடைய 18வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல் முஸத்திகீன வல் முஸத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள், தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் நிச்சயமாக, வ அக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வுக்கு கடனா, அல்லாஹ்க்கு தேவைப்படுதா கடன்? கடன் என்றால் என்ன, கொடுத்துட்டு திரும்ப எடுத்தா அது கடன், கொடுத்துட்டு அது திரும்ப நமக்கு கிடைக்குமா இருந்தா கடன். அல்லாஹ்வுடைய பாஷையில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்மங்கள் இருக்குது இல்லையா, நான் திரும்பி தரேங்கிறான். இன்னொருத்தருக்கு நாங்க தர்மமாக கொடுக்கிறோம், அல்லாஹ் கிட்ட இருந்து அது திரும்ப வருது என்றால் அவருக்கு நீ தர்மம் செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நீ கடன் கொடுத்திருக்கிற, அல்லாஹ் திரும்ப தரப்போறான்ல. நீ இன்னொரு ஒரு பள்ளி வாசலுக்கு நம்ம கொடுக்குறோம், அது தர்மம் தான், பள்ளி வாசலுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அது அப்படியே போறதில்ல, அதை திருப்பி அல்லாஹ் தரப்போறான். அப்ப அல்லாஹ் திருப்பி தர்றதுனால அது ஒரு கடன் ஆகுது. அப்ப அல்லாஹ் தஆலா இங்க சூரா அல் ஹதீத் 18வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றான்னு சொன்னால், வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்தால் யுதாஅஃபு லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் அதை பல மடங்காக திருப்பி கொடுக்கிறான். அப்படியே கொடுக்கறது இல்லை, 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய் கிடைக்கிறது இல்லை, பல மடங்காக திருப்பி கொடுக்கிறான். யுதாஅஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம், அது மட்டும் இல்லை அவங்களுக்கு சங்கையான கூலியும் இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது 18வது வசனம் சூரா ஹதீதினுடைய. 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யாரு அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஃபயுதாஇஃபஹு லஹு
வலஹு அஜ்ருன் கரீம். அப்படி கொடுத்தால் அல்லாஹ் அவருக்கு பல மடங்காக திருப்பி தருவான், அவருக்கு சங்கையான கூலியும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூரத்துல் பக்ராவினுடைய 245வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதே வாசகத்தை சொல்றார். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? ஃபயுதாஇஃபஹு லஹு அضعافا, அதை அவருக்கு அல்லாஹ் பல மடங்காக திருப்பி தருகிறான். இந்த வாசகத்தில் ஃபயுதாஇஃபு லஹு அضعافا கஸீரா, அதிகமான மடங்குகளாக அல்லாஹ் திருப்பி தருகிறான்ங்கறான். கொஞ்ச நஞ்சம் கிடையாது, அதிகமான மடங்குகளாக அல்லாஹ் திருப்பி தருகிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு யக்பிது வ யப்சுத், அல்லாஹ் தான் நமக்கு செல்வங்களை சுருக்கி தருபவனும் விரிச்சி தருபவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடும்போது கஷ்டமாயிடும், அல்லாஹ் நாடினா அளவுக்கு மிஞ்சியும் தந்துடுவான். அப்போ வல்லாஹு யக்பிது வ யப்சுத், அல்லாஹ் தான் சுருக்கி தரவன், அல்லாஹ் தான் விரிச்சி தரவன். இன்னொரு விஷயத்தை சொல்றான், வ இலைஹி துர்ஜஊன், எப்படி தந்தாலும் அவன்கிட்ட தான் எல்லாரும் திரும்பி வர போறீங்க. அப்போ கிடைக்கும் இல்ல, நீங்க எப்படி கொடுக்கப்பட்டிருந்தாலும், உங்களுக்கு எப்படி தர்மங்கள் அல்லாஹ் செல்வங்களை தந்திருந்தாலும் நீங்க திரும்பி அவன்கிட்டயே வருவீங்களே, அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வாசகங்களை தர்மம் என்கிறது மிகப்பெரிய ஒரு அமலாக, ஒரு நொடி பொழுதுல செய்யக்கூடிய அமலாக. மரணம் வரும்போது என்ன சொல்றான்? லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், எல்லாம் கொஞ்ச நேரம் என்ன விட்டு தந்துட்டீங்கடா, கொஞ்ச நேரம் இந்த உசுரை பறிக்கிறத தாமதப்படுத்திட்டீங்கன்னு சொன்ன அஸத்தக வ அகும் மின ஸாலிஹீன், தர்மம் செஞ்சுட்டு நானும் நல்லவன்களோட ஓடி வந்துடுவேன். உற்று விஷயம் ஒரு நேரம், ஒரு சின்ன நேரம் தந்துரு, தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன், இருக்கிறத கொடுத்துட்டு வர்றேன். இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதுக்கு நன்மை இருக்குது. இப்ப இல்லையே அவன்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, கொடுத்துட்டு போ. ஒரு பிடி கை நெல்லு, ஒரு பிடி அரிசி கொடு. நீ கொடுக்கக்கூடிய ஒரு கவள உணவை அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ் தஆலா தீனி போட்டு அல்லாஹ்வை வளர்க்குறான். எவ்வளவு நாள் வரைக்கும் வளர்க்குறான்? மறுமை நாள் வரைக்கும் வளர்க்குறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனுஷன் தர்மம் செய்தால், ஒரு கவள உணவை அவன் தர்மம் செய்தாலும், ஒரு கவள உணவுன்னா என்ன? ஒரு பிடி சோறு, ஒரு பிடி சோறுங்க, ஒரு அள்ளு ரொட்டி. அப்போ ஒரு பிடி நீங்க தர்மம் செய்தாலும் அல்லாஹ் வளர்க்குறான். எப்படி வளர்க்குறான்? உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை தீன் போட்டு வளர்ப்பதை போன்று அல்லாஹ் வளர்க்குறான். கியாமத்து நாள் வரைக்கும் வளர்க்குறான். நாம மௌத்தாயிருவோம், அல்லாஹ் தஆலா அதை வளர்த்துக்கிட்டே இருப்பான், அப்படியே பெருசாயிட்டே இருக்கும். நம்ம செஞ்சது பல மடங்காகிட்டு இருக்கும். மறுமையில கூலி கொடுக்கும் போது அல்லாஹ் காட்டுவான், மனிதா நீ செய்தது இதான். யாரெல்லாம் நான் இதை கண்ணால கூட கண்டில்லையே, இவ்வளவு உணவை நான் வாழ்நாளே கண்டில்லையே, நான் செய்யலையே, நீ செய்த ஒரு கவள உணவு தான் இது. அல்லாஹ் பல மடங்காக விரிச்சு தந்திக்கிறான். அப்ப நாளை மறுமையில அந்த கூலியை அந்த மனிதன் பார்க்க போகிறான். பார்த்தால் அவனுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வரும். அப்ப இருக்கிற அமல்களுக்குள்ளேயே செஞ்சதுக்குரிய நன்மை முடிஞ்சு போகுது. தொழுகிறோம் அதுக்குரிய நன்மை, சுன்ன தொழுகிறோம் அதுக்குரிய நன்மை, நோன்பு வைக்கிறோம் அதுக்குரிய நன்மை, தர்மம் செய்தோம் இல்லையா அந்த நன்மை அல்லாஹ் தஆலா வளர்க்குறான். ஏன்னா இந்த இடம் என்ன, இந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த அமல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். அதுக்கு ஒரு மனசு வேணும். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸதகா புர்ஹானுன் அப்படிங்கிறாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். தர்மம் ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஒரு அத்தாட்சி தர்மம் என்பது. என்ன, இயல்பிலேயே மனிதன் சொத்துக்கள் மீது ஆசை கொண்டவன், இழக்க விட மாட்டான். எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கே எல்லாம் வேணும் என்று ஆசைப்பட்டவன் தான் மனுஷன். முடியாது. நம்ம கலட்டி போட்ட செருப்பை யாராவது திருடிடுவாங்களான்னு யோசிப்போம். நம்ம பைக்கில் யாராவது தள்ளிட்டு போய் திருவானோ அப்படின்னு யோசிப்போம். நம்முடைய சொத்து அப்படியே நமக்குள்ள இருக்கணும், பிடிச்சுக்கணும். வெளியில இடத்துல போய் பாதுகாப்பு இல்லாத இடத்துல தூங்கினா நித்திர வராது, பார்த்து பொக்கெட்டை பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம போனை எவராவது திருடிடுவானா, ஆட்டையை போட்டிடுவானா,
அப்ப சொத்துக்கள் மீது நமக்கு பற்று, அதை இழக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுக்கு இருக்குது. இதெல்லாம் ஒட்டச்சுக்கிட்டு செய்யறதாங்க தர்மம். அள்ளி கொடுக்குறான், எடுத்துட்டு போ, என்னங்க பள்ளிக்கு இதை கட்டுங்க, இதை எடுத்துக்கு போங்க, இன்னும் கரைய வேண்டி, இன்னும் இதை எடுத்துக்கோ என்று இருக்கிறத அள்ளி கொடுக்கிறானே, அவனுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் அதான். அவன் அல்லாஹ்வை நம்புறான். எதுக்கு கொடுக்குறான் அவன்? எதுக்குங்க தர்மம் செய்யறான்? சொத்துக்கள் மீது ஆசை கொண்டவன் எதுக்கு கொடுக்கணும்? திரும்பி கிடைக்காதவனா எதுக்கு கொடுக்கணும்? உனக்கும் கால் கை இருக்கு தானே, போய் உழைச்சி தின்னு, என்ன எனக்கிட்ட கேட்கறான்றோமா இல்லையா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சது உனக்கு எதுக்கு தரணும்னு கேட்போமா இல்லையா? கேட்க மாட்டான், கொடுக்குறான் அப்படின்றான். கொஞ்சம் கஷ்டம் வந்த கருணை வந்து அள்ளி கொடுத்துருவான். என்னங்க சொந்த செலவுலயே பள்ளியே கட்டி கொடுக்குறான் இன்னைக்கு மனுஷன். நாம இப்ப ஜும்மா கட்டிட்டு இருக்கிறோமே, இந்த பள்ளி வாசல் கட்டுறதுல எவ்வளவு பேருடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு தனிநபர் பெரும் தொகையை கொட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஈமான கொடுத்திருக்கிறான், இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், இதுல நன்மை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. அதுலேயும் செய்யக்கூடிய தர்மத்துல நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள், ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கிறது இருக்குது, இப்படி பல தர்மங்கள் இருக்குது. ஆகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஒரு பள்ளி வாசலுக்கு செய்யக்கூடிய தர்மம். அதான் ஏன் தெரியுமா? அதான் சதகா ஜாரியா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இதமாத இப்னு ஆதமின் கத அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணிச்சிட்டான்னு சொன்னா மூன்று விஷயத்தை தவிர வேற எதுவுமே அவன் ஏட்டுக்கு எழுதப்படாது, அவனுக்கிட்ட வராது. அதோட முடிஞ்சு போச்சு. மௌத்தானா எல்லாம் முடிஞ்சு போச்சே. மௌத்தானா நீ தொழ முடியுமா? மௌத்தானா நீ நோன்பு வைக்க முடியுமா? மௌத்தானா நீ குர்ஆன் ஓத முடியுமா? அவருடைய ஏடு மூடப்பட்டாச்சு. ஆனா 3 விஷயம் மூடினாலும் வந்துகிட்டு தான் இருக்கும். மௌத்தாய் அவர் கபருக்கு போய் தருவார். அவர் செய்த காரியத்தில் 3 அவருக்கு வந்த வண்ணமே இருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லா மின் சதகத்தின் ஜாரியா. முதலாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் செய்த நிலையான தர்மம் வந்துகிட்டே இருக்கும். அவர் செஞ்ச தர்மம் நடந்துகிட்டே இருக்குது என்றால், செஞ்ச தர்மம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம பள்ளியை கட்டிட்டோம், அந்த பள்ளியில் மக்கள் வருவாங்க, தொழுறாங்க, துஆ கேட்குறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, இப்படியே சாஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யறான், பாவ மன்னிப்பு தரான். நாம இந்த பள்ளி வாசல்ல ஒரு செங்கலுக்கு காசு கொடுத்திருக்கிறோம், ஒரு டைல்ஸில் நம்ம காசு இருக்குது. இந்த பள்ளி வாசலுக்கு நாம கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பள்ளி வாசலுக்கு நாம தண்ணி பில்லு கட்டுறோம். நாம கட்டி வச்ச பாத்ரூம்ல இருந்து ஒருத்தன் உளு செஞ்சுட்டு வர்றான், வாஷ்ரூம்ல இருந்து ஒருத்தன் உளு செஞ்சுட்டு வர்றான், வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் திக்ர் செய்யறான், அவன் அல்லாஹ் கிட்ட அவன் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறான், கண்ணீர் சிந்துறான், அப்படியே உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யறான், தொழுறான். இந்த பள்ளி வாசல்ல பயான் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது, வெள்ள அனர்த்தங்களை இங்க கொண்டு வந்து இங்கிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பெருநாள் தர்மங்களை இஞ்சி கொண்டு வந்து இங்கிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத அமல்கள் இன்னும் எத்தனையோ இதுக்குள்ள நடக்கும். கண்ணுக்கு தெரியாத பங்குதாரர்கள் இதுக்குள்ள இருப்பாங்க. இங்க அரிசி பேக்கு வருது, அது ஏழைக்கு போகுது, நமக்கு தெரியும். அவர் அரிசி கொடுத்தார், அவருக்கு நன்மை போகும். அந்த அரிசி இங்கிருந்து விநியோகிக்கப்படுகிறது. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள், இந்த இடத்துக்கு நாம என்ன பங்களிப்பு செய்திருக்கிறோம், உடலால பொருளால பங்களிப்பு செய்திருக்கிறோம், எல்லா நன்மையும் பங்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் கணக்கு கொடுப்பான். சரியா? அவன் மாலிகி யௌமித்தீன், அவன் தீர்ப்பு நாளின் அதிபதி, அவன் நீதியாக தீர்ப்பு வழங்குவன், மலக்குமார்களை வச்சிருக்கிறான். அல்லாஹ் கணக்கு தப்பா இல்லட்டான், அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த மனிதன் நினையாப்புறத்தால நன்மைகளை அடைந்து கொண்டிருப்பான். ஆக பெரிய தர்மம் இது சதகா ஜாரியா. அடுத்தது என்ன? இல்மின் யுன்தஃபஉ பிஹி, அவன் கற்றுக் கொடுத்த பிரயோசனமான அறிவு அவர் மௌத்தானாலும் வந்துகிட்டே இருக்கு. வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆக்கள் அவருக்காக வந்துட்டு, ஒரு பெற்றோர்களுக்காக அவன் வளர்த்து விட்ட பிள்ளைகள் நல்லது செய்யுது, தர்மங்கள் செய்யுது, துஆ செய்யுது, அமல்கள் செய்யுது, அதுல நன்மை அந்த பெற்றோர்களுக்கு போயிட்டு இருக்கு. அவன் வளர்த்தது. அதனால பெற்றோர்கள் நல்ல சாலிகான குழந்தைகளை உருவாக்கி விட்டால் நம்ம நிம்மதியா கபர்ல தூங்கிடலாம். நாம நல்ல தர்மங்களை செஞ்சிட்டோம் என்று சொன்னால் நம்ம நிம்மதியா கபர்ல இருக்கலங்க. இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் உலகம் வாழப்போகுது என்று தெரியாது.
நாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கபரில் இருக்க போகிறோம் என்கிறது தெரியாது. இருக்க இருக்க அமல்கள் வளர்ந்துகிட்டே இருக்கும். இருக்க இருக்க நமக்கு நன்மைகள் வந்த வண்ணமே இருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு அமல் தான் இந்த தர்மம் செய்வது என்பது. அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமானது. அது மட்டுமல்ல, இந்த தர்மத்தால அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேங்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? நமக்கு பாவத்தை மன்னிக்கிறேங்கிறான். இன்னல்லாஹ யஅதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு. அல்லாஹ் உங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதாக வாக்களிக்கிறேங்கிறான். 2வது அத்தியாயத்தினுடைய 268வது வசனம். ஓ ஃபதுலா, இன்னும் அதிகம் தர்மம் அருளை நான் தருவேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். வல்லாஹு வாசியுன் அலீம். அல்லாஹ் இன்னும் விசாலித்து கொடுப்பவன் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பாருங்க, முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா நகஸத் ஸதகத்துன் மின் மால். தர்மம் பொருளாதாரத்தில் எந்த குறையையும் ஏற்படுத்தாதுங்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய கணக்கு. நீ தர்மம் செய்யும் போது உன்னுடைய பொருளில், உன்னுடைய சொத்தில் குறைவு இருக்காது, நிறைவு தான் இருக்கும். கணக்கு பார்த்தா தோத்து போகும். கொடுத்த குறையுதே, இருக்கிற அட்டியில 1 கோடி ரூபாவில் 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டோம், குறையணுமே, குறையாதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தர்மம் ஒரு நாளும் உன்னுடைய பொருளாதாரத்தை குறைக்காது. ஏதாவது இன்னொரு லாபம் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு வழி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ கஞ்சத்தனம் காட்டிட்டு இருக்கிறையா? நீ கணக்கு பார்க்குற காசு சரியா இருக்குது, வட்டி காசெல்லாம் வந்துட்டு அட்டி பெருசாகுது, ஒரு நரம்பு சுழுக்கும், இருக்கிறதெல்லாம் பேத்துரும், ஒரு தலையடி வரும், அம்பிட்டு தான் முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ் அழிப்பேன் அப்படி என்று சொல்றான். ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் வளர்ப்பேங்கிறான். சதக்கா செய்தால் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். உனக்கு வேற இருந்த ஒரு நோய் நீங்கி போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, தர்மத்தை கொண்டு நிவாரணம் தேடுங்கள்ங்கிறாங்க. மருந்தை கொடுத்தனா நம்ம நிவாரணம் தேடணும், தர்மத்தை செய்து நிவாரணம் தேடு. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தராங்க. தர்மங்கள் செய்யும் போது நோய் நீங்குது. வரக்கூடிய ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுறான். பெருசா செலவழிச்சு உயிர் போகும் அப்படி என்ற ஒரு பாரிய நோய் ஒண்ணுமில்லாம போகுது. எவ்வளவு சரித்திரங்களை நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேல உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்வு சாவு, லாஸ்டா ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணி பார்த்துடலாம் அப்படி என்று சின்ன பேஷண்ட் அல்லாவுக்காக அள்ளி குறித்துட்டு போறாரு. டாக்டர் தலையில கை வைக்கிறாரு, எங்க கேன்சர் கட்டியை காணோமே, என்ன செஞ்சீங்க? அல்லாஹ் அழிக்கக்கூடியவனா இல்லையா? அல்லாஹ் இல்லாமல் ஆக்கக்கூடியவனா இல்லையா நோய? அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தது புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹும்ம ரப்பனாஸ் அத்ஹிபில் பஸ் முஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக். யா அல்லாஹ், மனிதர்களின் இரட்சகனே, நோயை குணப்படுத்து, நோயை இல்லாமலாக்கு. உன்னை தவிர நோயை குணப்படுத்தக்கூடியவ யாருமே இல்லை, நீ தான் குணப்படுத்தணும், குணப்படுத்து. இதான் நோயாளிக்கு நாம ஓதுற துவா. அப்பெல்லாம் நோயை குணப்படுத்துவனா இல்லையா? அல்லாஹ் இல்லாமாக்குவனா இல்லையா? சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இந்த தர்மம் செய்வது அஸ்ஸதகத்து புர்ஹான், ஈமான் இருக்கிறதுங்கிறதுக்கான அத்தாட்சி அதுதான், எவிடன்ஸ் அதான். தர்மம் இருக்கிற ஒருத்தன் தர்மம் செய்யறான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அவன் ஈமான்தாரி, அவன்கிட்ட ஈமான் இருக்கு, நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? அல்லாஹ் இதில் கூலி தருவான், கொடுத்தால் நமக்கு இன்னொரு பக்கத்தில் வளரும், நாம கொடுக்க கொடுக்க அல்லாஹ் இன்னொரு பக்கத்தில் வியாபாரத்தை செல்வத்தை தந்துக்கிட்டே இருப்பான். நம்ம வாங்கி போட்ட வளவுக்கு விலை ஏறும். வெறும் 40க்கு வாங்கினத கோடிக்கு விற்கலாமே, அல்லாஹ் வளர்த்துருவான், அல்லாஹ் செய்வான். நோய் இல்லாம போகும், ஒரு பாரிய நோய் நம்மகிட்ட இல்லாம போகும். இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்து செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வராம அல்லாஹ் பாதுகாப்பான். நிம்மதி சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ் நாளை மறுமையில நமக்கு பெரிய ஒரு மன்னிப்பை தருவான். அல்லாஹ் நம்ம செய்த தர்மத்தை பல மடங்காக இரட்டிப்பாக குவித்து தருவான். நீண்ட காலம் சொர்க்கத்திலே நான் நிம்மதியாக அனுபவிக்க போகிறோம். எல்லாருக்கும் பொழுது விடியும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொழுது விடியும், எல்லாருக்கும் மரணம் பெறும், எல்லாரும் மௌத்தாகும்.
சாப்பிட்டவன் சாப்பிடாதவன், உழைச்சவன் உழைக்காதவன், அடித்தவன் அடி வாங்கினவன் எல்லாரும் தான் மௌத்தாகுவோம். ஆனால் எல்லாருமே நிம்மதியாக வாழ முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்திருந்தால் மட்டும்தான் அவர் சந்தோஷமாக வாழ முடியும். அப்போ அந்த மறுமை வாழ்க்கையில் எவ்வளவு நமக்கு பயன் தரும், எவ்வளவு நமக்கு பிரயோசனம் கிடைக்கும்ங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமலாக நாம் ஈமான் கொண்டு தொழுகை நடத்தி இன்னபிற வணக்கங்களை செய்கிறதோட தர்மம் ரொம்ப வேகமாக நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு ஆசை ஊட்டுறாங்க தர்மம் செய்கிறத பற்றி. 261வது வசனம் சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயத்தில் 261வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு உதாரணம் சொல்லி வழங்கப்படுத்துகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் கமஸலி ஹப்பா, ஒரு விதையை அவர் போடுவதை போன்று. ஒரு விதை, அந்த விதை என்ன செய்து அன்பத்தத் சப்அ சனாபீல், அந்த விதை அப்படியே வளர்ந்து 7 கொலை போடுது. ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, அந்த 7 கொலையில் ஒவ்வொரு கொலையிலும் 100 விதை வந்து கிடைக்கிறது. அப்போ ஒன்றுக்கு 700 வந்தாச்சு. நீ ஒன்றை கொடுக்குற 700 மடங்கு வந்தாச்சு. இது மட்டும் இல்லை, தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான் வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, 700 மட்டும் இல்லை, அவன் நாடினா இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பான். மினிமம் தான் 700. அல்லாஹ் உதாரணம் சொல்ல பாருங்க, தர்மத்துக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்றான். ஒரு தானியத்தை நீ போற, ஒரு விதையை போற, அது 7 கதிர் விடுது. அந்த 7 கதிரில் ஒவ்வொன்றிலும் 100 தானியம் வந்தாச்சு. அப்போ ஒன்றுக்கு 700 வந்தாச்சு. அப்போ 699 உனக்கு ஆதாயம் வந்துட்டு. சரி, இது மினிமம். மேக்சிமம் என்ன? வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் பல மடங்கா தருவான். 7000 கூட தரலாம். 700 அல்ல, 7 கோடி தூரம் தரலாம். அல்லாஹ் விரிப்பான். அடுத்து சொல்லலாம் வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் விசாலமானவன், கொடையால் விசாலமாக கொடுக்கக்கூடியவன், யாவற்றையும் நன்கு அறிபவன் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதே விஷயத்தான் முதல் வசனத்திலே நம்ம பார்த்தோம். சூரா ஹதீது 18வதுலே இதைத்தான் நம்ம அல்லாஹ்வுடைய வசனத்தில் வாய்ச்சோம். அப்ப வாசியுன் அலீம், வல்லாஹு வாசியுன் அலீம், அல்லாஹ் பிரிச்சு கொடுப்பவன், அவன் எல்லாத்தையும் நன்கு அறிபவன் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னைறான் சொல்லி காட்டுறான். அப்ப தர்மம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பயப்படணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த உலகத்தின் வானத்துக்கு ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். ஒரு மலக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், இன்று யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் விரிவாக்கி கொடு, இன்னும் கொடு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம தர்மம் செய்கிறோம். அல்லாஹ் தஆலா இன்னும் சில பாக்கியங்களை, அருளை, தொழில் வாய்ப்புகளை, லாபங்களை, இன்னும் சில யோசனைகளை, இன்னும் சில விரிவுகளை நமக்கு தந்துக்கிட்டே இருக்கிறான். நோய் நீங்குது, செல்வம் பெருகுது, பிள்ளைகள் நல்லா இருக்குது, ஆரோக்கியம் பேணுது, அப்படி வச்சுக்குவோம். இன்னொரு மலக்கு துஆ செய்யப்படுறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் கொடுக்காம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தலஃபா, அழிவை கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு துஆ கட்டுறோம். அழிவை கொடு அப்படின்றான். வச்சு வச்சு நாம கணக்கு பார்த்துட்டு இருப்போம். நம்ம வெள்ளம் வந்துட்டு 9,000 ரூபா ஒரு மூடை, மாஷா அல்லாஹ். அடுத்த கிழமை நாம கடனை முடிக்கும், வீடு கட்டுறோம் வந்துக்கிட்டு இருந்தோம், எல்லாம் தலைக்கு மேலே வெள்ளம் வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்ப தர்மங்கள் செய்யும் போது அல்லாஹ் அழிவிலிருந்து பாதுகாப்பு தர்றான். இறுக்கி கஞ்சத்தனம் காட்டுறியா, அல்லாஹ் அழிவக்கூடி என்று துஆ கேட்கிறார் மலக்கு. மனுஷன் கிடையாது, மலக்கு துஆ கேட்கிறார். அப்ப இந்த தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் கஞ்சத்தனம் காட்டிட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு கொடுக்காம இல்லைன்னு நின்றோம் என்றால் எத்தாவது ஒரு ரூட்டில் வந்துருங்க. ஒரு பூச்சி போதும், ஒரு அரைக்குட்டி போதும், ஒரு மழை போதுமே, ஒரு காத்து, ஒரு தீ, எல்லாம் வைத்துருமே. அப்ப
நிச்சயமா இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிமில், முஸ்னத் அஹமது போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். பெயர் சொல்லி ஒரு மழை பெய்த ஒரு வரலாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். முன்பொரு காலத்தில் ஒரு மனிதன் வெளியில போயிட்டு இருக்கிறான். இன்னாரின் தோட்டத்துக்கு நீ மழையாய் பொழி என்ற ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? அப்படியே பார்க்குறாங்க. வானம் மேகம் ஒன்று வருது. அந்த மேகத்துக்கு ஒரு கட்டளை வருது, இன்னாரின் தோட்டத்தில் போய் மழையாய் பொழி. அந்த மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது யார் தோட்டம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ். அந்த மேகத்துக்குள்ளாலே இவர் போயிட்டே இருக்கிறார். ஆச்சரியமான விஷயம் நடக்குதே, என்னன்னு பார்ப்போம் அப்படி என்று அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மேகம் போய் ஒரு மழையா பொழியுது. அந்த பாறையில பொழிந்த மழை ஒரு ஓடை வழியா அப்படியே இறங்கி ஓடுது. அந்த ஓடை வழியா அப்படியே நடந்துக்கிட்டு போறாரு. எங்க போகுது இந்த தண்ணி? ஒரு விவசாயி அந்த தண்ணியை தன்னுடைய வயலுக்கு வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறான். மீசிட்டு போகிறார். அவர்கிட்ட போய், நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேர் சொல்லிச்சு இந்த மலை, நீங்க என்ன அமல் செய்யறீங்க, உங்களுக்கு இந்த மலை வருதே, என்ன செய்தீங்க நீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் எப்பவுமே அறுவடைய மூணா பிரிச்சுக்குவேன். ஒன்று அடுத்த முறை விதைக்கிறதுக்கு சேமிச்சிடுவேன், இன்னொன்றை ஏழை எளியோர்களுக்கு தர்மமாக கொடுத்துருவேன், ஒன்றை என்னுடைய உணவுக்காக நான் பதுக்கி வச்சுக்கிறேன், ஒரு பங்கை நான் எடுத்துக்கிறேன், ஒரு பங்கு அடுத்த முறைக்கு வச்சுக்கிறேன் விவசாயம் பண்ணுறதுக்கு, ஒரு பங்கை நான் தர்மம் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த செய்தி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ வரக்கூடிய வருவாயில இருந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பான விளைச்சல் நமக்கு வரப்போகுது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வருது. நோயிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்குது. நம்முடைய செல்வம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. தர்மங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சபஅத்துன் யுல்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழல் தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே மஹ்ஷர் வெளியிலே 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா நிழல் கொடுக்கிறான். அதில் ஒருவர் யார் தெரியுமா? தன் வலது கரத்தால் தர்மம் செய்வதை இடது கரம் அறியாமல் செய்யக்கூடியவர். அவர்தான் அல்லாஹ் அவருக்கு மறுமையிலே நிழல் கொடுக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப தர்மங்கள் செய்யும் போது அல்லாஹ் மறுமையிலே மகத்தான கூலி கொடுக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இதுல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக, அதுக்கு வசதி பொருளாதாரம் ரொம்ப குவிச்சிருக்கணுங்கிறல்ல, இருக்கிறதுல நம்ம கொடுக்கிறோம் என்றால் அதுக்குரிய கூலி அல்லாஹ்வுடைய கிருபையினால நமக்கு வந்துடும். பெரிய கோடீஸ்வரன் 1 லட்சம் ரூபா கொடுக்கறத விட ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு 10 ரூபா கொடுக்கறது அல்லாஹ் இடத்துல பொறுமதியா இருக்கு. அல்லாஹ் பொருளை பார்க்க மாட்டான், மனசை பார்க்கிறான். அல்லாஹ் நம்ம கொடுக்குற பொருளை பார்க்கறது இல்லை, நம்முடைய மனசை பார்க்கிறான் அல்லாஹ். அந்த மனசுக்கு அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கிறான். அது அவனை பொறுத்த வரைக்கும் பெரும் சொத்து தான். அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்துக்கு கூலியை வழங்குகிறான். நானும் நீங்களும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுவோம். சூரத்துல் பக்ராவினுடைய 271வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் தர்மம் செய்யும் போது முன்னால் நான் 7 பேருக்கு நிழல் கிடைக்கும், வலது கையால் கொடுப்பதை இடது கை அறியாமல் செய்பவர், அவ்வளவு தர்மா ரகசியமா செய்வார். அவர் கை அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த கை கொடுக்கறத இந்த கை தெரியாம கொடுக்கிறாருண்டா என்ன அந்த வாசகம் என்றால், அம்பலப்படுத்திக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு பேர் நோட்டீஸ் போர்டில் பேர் வந்து அப்படியெல்லாம் கிடையாது வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு கொடுக்குறாரு இல்லையா, அவருக்கு அந்த நிழல் கிடைக்குமேங்கிறான். இங்கே 2வது அத்தியாயத்தினுடைய 271வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய இந்த வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், இன் துபது சதகாத் ஃபனிம்மாஹிய, நீ தர்மம் செய்வதை பகிரங்கமாக கொடுத்தால் அது கூட நல்லதுதான். ஏன்னா உன்னை கண்டு இன்னொருத்தன் தர்மம் செய்வான்ல, அந்த நன்மை உனக்கு வந்துடு. பகிரங்கமாக கையை நீட்டி நான் 1 லட்சம் ரூபா தந்துடுறேன், நான் 10,000 ரூபா தரேன், நான் ஒரு 5 லட்சம் ரூபா தந்துடுறேன். நம்ம பள்ளியில் அப்படி எவ்வளவு பேர் என்னுடைய பூமியை தாரேன்னு சொன்னவங்க இதுக்குள்ள இருக்குது, தந்திருக்கிறாங்க.
இந்த பள்ளி வாசலை வேண்டி கட்டுறதுக்கு இந்த காணி ஒரு சினிமா தியேட்டரை பள்ளி ஆக்குறோம். இந்த காணியை வாங்குறதுக்கு, இந்த பள்ளியை கட்டுறதுக்கு தர்மம் செய்யுங்கன்னு சொன்னபோது வேற எந்த பள்ளியிலையும் அப்படி நடந்ததாக நான் பார்க்கல. நம்முடைய பள்ளியில பெண்கள் நகையை கலட்டி போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரர் என்னுடைய பூமியை தாரேன் என்று எழுதி தந்துட்டார். இவ்வளவு தாரேன் பகிரங்கமா சொன்னார். அப்படி சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு நானும் கொடுக்கணும் என்ற ஒரு ஆசை வருது இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன் துபது ஸதகாத் ஃபனிமா ஹிய. நீ தர்மத்தை பகிரங்கமாக கொடுக்கிறையா, அது கூட நல்லதுதான் அப்படிங்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கும்போது வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருது. பிரதேசியாக வர்றாங்க. செருப்பில்லை, புழுதி படிஞ்ச தலை, அதாவது பாலைவனத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. கிழிஞ்சு போன ஆடை, முகத்தில் அவர்களுடைய பசியினுடைய ரேகை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் அழுதுட்டாங்க. என்னுடைய உம்மத்தா இப்படி வந்து நிற்கிறீங்களே. மிம்பரில் ஏறினார்கள். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். வசனத்தை ஓதினார்கள். நாளை மறுமையில் உங்களுக்கு பயன் தரக்கூடிய அமல்கள் தர்மங்களை செய்து விடுங்கள், உங்கள் கைகளால் முற்படுத்துங்கள் என்ற வசனத்தை எல்லாம் ஓதினோன்னு உள்ளுமிட்டு போனார் ஒரு நபித்தோழர். கையில் அள்ளி கொண்டாந்து அப்படியே குவிச்சு போட்டார். கையில் கொஞ்சம் தானியத்தை கொண்டாந்து அப்படியே போட்டார். மற்றவங்க எல்லாம் கடகடன்னு போறாங்க. அவங்களுக்கு என்ன உணர்வு வந்திருக்குது? இன்னும் நம்ம சகோதரன் இவ்வளவுக்கு கோதுமையை கொண்டாந்து போறான், இவ்வளவுக்கு என்ன நம்ம போடலாமே, நம்மகிட்ட இல்லையா? மலமலண்டு அங்கே ஒரு தானிய குவியல் வந்தது. ஒரு சிலர் வேறு உணவுகளை கொண்டாந்து குவித்தனர். இன்னொரு சிலர் இருக்கிற உடுப்புல ஒரு உடுப்பை கொண்டாந்து போட்டாங்க. உடுப்பு குவியல் ஆயிடுச்சு, தானிய குவியல் ஆயிடுச்சு, உணவு குவியல் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மலர்ந்தது, சிரித்தார்கள். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனா, யார் ஒரு அழகிய வழிமுறைக்கு வழிகாட்டி விட்டு உட்கார்ந்து விட்டாரோ, இந்த இவ்வளவு தர்மத்துக்கு ஒருத்தர் தானே முதல் காரணம். அவர் குடித்தத்தை கண்டு இவ்வளவா நம்மளும் கொடுப்பான்னு போனீங்களே, முதல் போட்டவருக்கு அவ்வளவு பேருடைய நன்மையிலும் குறையாமல் இவருக்கும் வருவாங்கிறாங்க. ஒரு நன்மைக்கு வழியை காட்டிட்டவன் சொன்னா இவ்வளவு பேர் செஞ்ச நன்மைகளும் அவங்களுக்கு போகும், அங்க குறையாது. ஆனால் வழிகாட்டியவருக்கு அது போய் சேரும் அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் 2வது அத்தியாயத்தினுடைய 271வது வசனம் அழகா சொல்லி காட்டுது. இன் துபது ஸதகாத் ஃபனிம்மா ஹிய. நீ பகிரங்கமாக தர்மம் செய்தால் அதுவும் உனக்கு நல்லதுதான். வைன் துஃபூஹா, நீ அதை மறைமுகமாக செய்தால், மேலும் தூதுஹல் ஃபுகரா, ஏழை எளியோர்களுக்கு நீ தெரியாமல் கொடுத்தால் ஃபஹுவ கைரு லக்கும், அதுவும் உங்களுக்கு நல்லதுதான். எப்படி நீங்கள் தர்மம் செய்தாலும் வயுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இன்னும் என்ன வேணும்? நம்ம பாவம் மன்னிச்சா நம்ம சொர்க்கம் போயிட்டுலாமே. அல்லாஹ் தஆலா ஆல இம்ரானினுடைய 133 134வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் என்கிறான். உங்களுடைய அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம், உங்க ரப்பின் மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து ஓடு அப்படிங்கிறான். என்ன முதல் தேவை? அல்லாஹ்வோட மன்னிப்பு தேவை. மன்னிப்புக்கு விரைந்து போ. அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னா அவ்வளவுதான். ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? லைலத்துல் கத்ர் இரவா துஆ கேட்கணுமா? என்ன கேளு? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் நீ, மன்னிக்கிறத விரும்புறவன் நீ, என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ்னு கேளு. அப்ப மன்னிப்பு தேவை. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நீ பகிரங்கமா கொடுத்தாலும் நல்லதுதான், ரகசியமா கொடுத்தாலும் நல்லதுதான், எப்படி கொடுத்தாலும் வயுகஃபிரு அன்கும் மின் செய்யாத்திக்கும், உங்கள் பாவங்களை எல்லாம் விட்டும் அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். நீங்க செய்யறது அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். நீங்க செய்யறத அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான். இது சூரத்துல் பக்கராவினுடைய 271வது வசனம். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த தர்மத்தை நாம முன்னுதாரணமாக நம்ம கொடுத்துருவோம். நாம முதல் பேரை சொல்லுவோம், பகிரங்கமா கொடுப்போம். அடுத்தவங்க கொடுக்கிற நன்மையும் நமக்கு வரட்டும் என்று கொடுத்தா கூட அதுவும் நன்மையை கொள்ளையடிக்கிற ஒரு விஷயம்தான். ரகசியமான பேர் தெரியாம கொடுத்துட்டு போவோம், பெருமை நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம விரும்பி
ஒன்றும் இல்லை, பேசாமல் போய் பேசாமல் கொண்டாந்து கொடுத்துட்டு போனால் அது கூட நன்மை தான். ஆனால் தர்மம் எப்படி செய்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நிச்சயம், அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயம், அல்லாஹ்வுடைய செல்வ பெருக்கு நிச்சயம். எப்போதுமே நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லா, வழங்கும் கை, உயர்ந்த கை எப்பவுமே வாங்கும் கை, தாழ்ந்த கையை விட சிறந்த கை என்றார்கள். நாம் அனைவரும் வழங்கும் உயர்ந்த கையாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த மனநிலையும் அந்த பாக்கியத்தையும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.